இதான் உண்மை. சம்பளம் கேட்டேன். அவர் சொன்ன சம்பளம் இருக்குது பாருங்கள், அதாவது உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத சம்பளத்தை சொன்னார். அப்போ பார்த்தேன் பெஸ்ட் வே, சண்டைக்கிட்ட போடல, வர சார் சொல்லிட்டு வந்துட்டேன். 2 படம் என்னை கூப்பிட்டார் சார். ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் கூப்பிட்டுருக்காரு. ஜிவி பில்டிங்ஸில் வச்சு ஐ திங்க் த பிக்சர் இஸ் தளபதின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னை கூப்பிட்டார். மொட்டை அடிக்க சொன்னார். அதை மொட்டை அடிக்கணும் அந்த கேரக்டர். அந்த ஓம்புரி அம்பரீஷ் புரி. அப்போ நான் சொன்னேன் கரெக்ட் சார், அதுக்கு சம்பளம் ஒன்று கேட்டேன். இதான் உண்மை. சம்பளம் கேட்டேன். அவருக்கு அது அவர் சொன்ன சம்பளம் இருக்குது பாருங்கள், அதாவது உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத சம்பளத்தை சொன்னார். அப்போ பார்த்தேன் பெஸ்ட் வே, சண்டைக்கிட்ட போடல, வர சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமா இங்கே ஆஃபீஸ் வந்து ஸ்ரீராம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் நினைக்கிறேன். அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அந்த கம்பெனியில் தான் சார் இப்போ செய்கிறார். பேர் ஆலயமாக ஏதோ ஒரு பேர் இருக்குது, ஐ டோன்ட் நோ. அப்போ சிஐடி நகரில் இங்கே இருந்தார், திருவள்ளூர் சாலை பக்கத்தில் ஆஃபீஸு. அப்போ அதுக்கு கூப்பிடும் போது கூட என்னை வந்து திருடா திருடின்னு ஒரு படம் எடுத்தார்ல, ஆமாம், அந்த திருடா திருடியில் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னது அப்படியே உங்கள் அப்பாவை ஞாபகத்தில் வச்சுட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதான் மலேசியா வாசு செஞ்சார். அப்படிங்களா சார்? அப்பவும் இதே தான், 100 நாள் ஷூட்டிங்கு, ஒரு சம்பளம் சொன்னேன். அது இல்லை சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட எங்களுக்கு பிரேக்கப்லாம் இல்லை, பார்த்தா வணக்கம் சொல்ல போகிறோம். அவர் பார்த்து நம்ம என்ன தெரியுமான்றதே இப்போ எனக்கு தெரியலை.